தம்பி சுதர்சன், இங்கே பாருங்களேன், இதில் நேச்சர் ஆஃப்னு கேட்கவே இல்லை பாரு, டிஸ்கஸ் அப்படின்னு கேட்கவே இல்லை பாரு, சொல்யூஷன் வெறும் சால்வ்னு தான் கொடுத்துருக்கு, தெரியுதா? அப்போ நான் எக்ஸ் கண்டுபிடிக்கணும், ஒய் கண்டுபிடிக்கணும், உன் திறமை. இதெல்லாம் 5 மார்க் எனக்கு. நிதானமாக செய். ஜெய் அம்மா கவனிடா. சொல்யூஷன் நான் திருப்பி சொல்கிறேன், இது கட்டாயப்படுத்த மாட்டேன் யாரையும். நீங்களா செய்யணும்னா செய்யணும். டெஸ்ட் எழுத சொன்னால் உனக்கு விருப்பம் தான் எழுதி கொடு, வேணாம்னா விட்டுரு. ஏன்னா இது வந்து நான் எழுத சொல்லி எழுதலைன்னா சங்கடமாக இருக்கும், கோப்படுற மாதிரி இருக்கும் வாத்தியார். அதுக்காண்டி சொல்ல வரேன். 100 மார்க் வேணுன்றாலும் செஞ்சு தான் ஆகணும், விடக்கூடாது. புரிஞ்சா செஞ்சிரு. 1 3 ஈக்குவேஷன் எடுத்துக்கோ. x plus y plus z equal to 5. 2x minus y plus z equal to 9. x minus 2y plus 3z equal to 16. இது 1, இது 2, 3. இப்போ நீ யோசிக்கணும், ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷன் எடுத்து செய்யணும். எதை கேன்சல் பண்ணுறோமோ அதே தான் அடுத்த 2 கேன்சல் பண்ணணும். எதை வேணாலும் கேன்சல் பண்ணலாம், ஓ இஷ்டம். ஆனால் திருப்பி மற்ற அடுத்த 2 எடுக்கிறீல்ல, அதெல்லாம் அதே தான் கேன்சல் பண்ணணும், மாற்றி கேன்சல் பண்ணிடக்கூடாது, தப்பாயிரும். ஃபர்ஸ்ட் 2 எடுத்தோம்னா ஒய்யை கேன்சல் பண்ணலாம். தம்பி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 2 எடுத்தோம்னா 1 and 2 எடுத்தோம்னா x plus y plus z equal to 5. 1 2x minus y plus z equal to 9. இது 2. இது நான் கேட்குற கேள்வி மட்டும் பாரு. டே ஏன்டா 1 2 எடுத்தான் சேராம? ஒய்யை கேன்சல் பண்ணலாம் சார், அதெல்லாம் எடுத்துருக்கு சார்னு சொல்லு. ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் கேன்சல். அப்போ நான் 1 + 2 போடவா இல்லை 1 - 2 போடவா? சைனை மாற்றலையில், அப்போ 1 + 2 அடிச்சாச்சு. இது ஒரு எக்ஸ், இது ஒரு 2x, அப்போ என்ன வரும்? 3x. இது 1z 1z ஈக்குவல் டு 14 தானே? 3க்கு அடுத்து என்ன வந்துடும்? 4. தெரியுதா? ரைட். அடுத்து வா, எந்திரிச்சு வந்துடாத இரு. அடுத்து கீழே 2 எடுத்துக்கிடுவான். நல்லா கவனிச்சு பாரு, 2 3 எடுக்கணும். இங்க என்ன கேன்சல் பண்ணிய? இங்க கேன்சல் பண்ண ஒய் தான். அப்ப இங்க என்ன செய்யணும்? இங்க ஒய்ய பாரு, இது 2 எடுத்தான் செய்யணும். இது 2 பாரு, இங்க மேல உள்ள ஈக்குவேஷன் 2ஆல மல்டிப்ளை பண்ணா சரியாயிரும்ல. அப்ப நான் இங்க ஒன்று செஞ்சுக்கிறேன். ஒன்று எக்ஸ்ட்ரா என்ன செய்ய போறேன்னு பாத்துக்கோ. அதாவது இரு செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல மல்டிப்ளை பண்றேன். புரியுதான்னு பாரு. ஜெயராம புரியுதா? என்ன புரியுது? ஏன் பண்றான்? வெரி குட். ஒய்க்கு 2 வேணும். அப்ப இது 2 2 சார் என்ன வந்துடும்? 4x minus 2y. இதுக்கும் பெருக்கும் 2z 9 2 சார் ஹோலாத்தான் மல்டிப்ளை பண்ணணும். ஜெயராம நீங்க வாட்டில் ஒய்யை மல்டிப்ளை பண்ணி நமக்கு இருந்துடாதீங்க. ஹோலாத்தானே மொத்தமா மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். சரியா? ரைட். இது இப்போ இதை எடுத்து இங்கே கொண்டு வந்து இதில் சாரி எங்கடாது கீழே எழுதிக்கத. x minus 2y plus 3z equal to 16. இது என்னது? 3. ஏன்னா 2 தான் மாத்திட்டோம்ல. ரைட். அடிக்கிறக்காண்டி இப்போ சைனை மாற்றணும் பாரு. அப்போ 5 - 3 சைன் சேஞ்சு. இது எப்படி மைனஸ்ன்னு போட்டேன் ஜெயராம? இதில் ப்ளஸ் இருக்குனால தான் போட்டேன். மேலே இங்கே பார்க்கக்கூடாது, கீழே இங்கே தான் பார்க்க. இங்கே என்ன இருக்கு? அதனால ப்ளஸ். இங்கே என்ன இருக்கு? அதனால அங்கனக்குள்ள தான் பார்த்து மாற்றணும், மேலே பார்த்துட்டு இருக்காதீங்க. அதுக்கப்புறம் மாற்றினதை வச்சு பாரு. இது 4x + 4x, இது -1x. இப்போ என்ன வரும்? + 3x அப்படின்னு சொல்லி பழகிக்கிங்க. இது 2 கேன்சல். இதில் 2x 2z -3z. அப்போ கழிச்சா -z. அவ்வளோதானே? இது என்ன வந்துடும் பாரு மேலே 18 2. அவ்வளோதான். இது எத்தனாவது ஈக்குவேஷன்? 5 6 ஒய் 6. ரைட். 6 பாருன்னு வந்துருச்சு பாரு கரெக்டா. அங்கே எடுத்துட்டு வா. இங்கே எடுத்துட்டு வானா அப்படியே எழுதிடுமா? எக்ஸை கேன்சல் பண்ணிடலாம் பாரு. இங்கே 3x, அங்கே என்ன இருக்கு? அப்போ 3x பார்த்துக்கோ ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 14. 4th 3x மைனஸ் z ஈக்குவல் டு 2. சரியா? இது வந்து 6th பார்த்துக்கோ. அப்போ சேஞ்ச் பண்ணுறேன், சைனை சேஞ்ச் பண்ணியாச்சு. அப்போ 4 - 6 2 அடிச்சிடலாம். இது ப்ளஸ் 2z, இது ப்ளஸ் z. அப்போ இது என்ன வந்துடும்? 14ல் 2 போச்சுன்னா 12 தானே? அப்போ z ஈக்குவல் டு 12/4 3 சார். z ஈக்குவல் டு 4. ரைட். நெக்ஸ்ட் பாரு. அப்படியே எதுலையா ஒன்று போடுவான். ஏய் தம்பி, எதில் வேணால் செஞ்சுக்கலாம். இதில் போடவா, அந்த அங்கிட்டில் போடவா, இதில் போட்டுறவா? சரி. டேய், இஃப் z ஈக்குவல் டு 6 தென்
substituting in sixth equation. 4 ஆடா தம்பி, சாரிடா தம்பி, 4. Then substituting in sixth equation. இதுதான் sixth. Minus z is equal to 2. 3x minus 4 equal to 2. அங்கிட்டு கொண்டு போ. 3x equal to 2 plus 4. அப்போ என்ன வந்துடும்? அப்போ x equal to அடிச்சா x equal to என்ன வருது? 2ன்னு வருது ஆன்சர். x equal to 2 அப்படின்னு அர்த்தம். அடுத்து என்னன்னு பாரு. y கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சொன்னா y கண்டுபிடிச்சிடலாம். நான் சொல்ல புரியுதா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சொல்லவா இல்லை கீழே கொண்டு வரணுமா? பார்த்து சொல்லு. அதில் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை x plus இப்படி சொல்லிக்கிட்டே போவோம் தம்பி ராஜா. சரி, இஃப் x is equal to 2, z is equal to 4, then substituting in first equation. இதில் x கண்டுபிடிக்கிறாண்டி போட்டிருக்கேன். சாரி, ஏதோ y கண்டுபிடிக்கிறாண்டி. x-க்கு 2, y தெரியாது 4, y plus 6 equal to 5, y equal to 5 minus 6, y equal to இங்கே பாரு ஒரு நிமிஷம் பாரு. இப்போ ஆன்சர் எழுதுறேன். ஏய், x, y, z எழுதி எக்ஸுக்கு ஆன்சர் 2, ஒய்க்கு ஆன்சர் -1, இசட்டுக்கு ஆன்சரு 4. இதோட கணக்கு முடிஞ்சிச்சு. ஜெயராம, இதோட கணக்கு என்னாச்சு? இப்போ நம்ம என்ன செய்யறோம்? சரியான்னு பார்க்குறோம். ஐயோ, இவ்வளோ மாதிரி 5 மார்க் கணக்கு செஞ்சுருக்குமே, கரெக்டானு பார்க்குறோம். இது செய்யக்கூடாது. ஆனால் இது செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். நானாக செக் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மட்டும் சொல்லு, இல்லை செகண்ட் ஈக்குவேஷன் சொன்னாலும் சரி, தேர்ட் ஈக்குவேஷன் சொன்னாலும் சரி, ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் சொல்லு. ஒய் பிளஸ் இந்த 5 இங்கிட்டு வரணும். வருதான் பார்ப்போமா? எக்ஸுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கான்? 2. ஒய்க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கான்? இசட்டுக்கு 4. சரிதானே? அப்போ 4 + 2 என்ன வந்துடும்? 6ல் 1 போச்சுன்னா இந்த வருது பாரு. அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சது கரெக்ட்னு அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்கோ. சொல்லு வேற. x மைனஸ் 16. இந்த 16 வரணும். எக்ஸுக்கு என்னடா? 2 -2 × -1 + 3 × என்னது? 4. 2 அப்படியே இருக்கட்டும். 2 மல்டிபிள் பண்ண மைனஸ் +2. அடுத்து 4 3s are 12. அப்போ என்ன வரும் பாரு. அந்த இருக்குல்ல, புரியுதான்னு பாரு. அவ்வளோதான்.